ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதில் வந்துட்டு 7th 6வது இயல், ஓகேங்களா? 7ஆம் வகுப்பில் 6வது இயல் வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டொரு மொழிதல் அப்படின்ற ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இரட்டொரு மொழிதல் அப்படின்றத ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு எதை வந்துட்டு இப்போ இரட்டொரு மொழிதல்னால் ஒரு லைன் சொல்கிறாங்கன்னா அது வந்து ரெண்டு விதமாக ரெண்டு பொருளுக்கும் ஒரே மாதிரி பொருள்படும், ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இரட்டொரு மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாருங்களேன், ஒரே பாடலில் இரண்டு பொருள் பட தோன்றும்படி பாடப்படும், அதுதான் வந்துட்டு இரட்டொரு மொழிதல் அல்லது ஸ்லேடைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் காலமேக புலவர் வந்து எந்த இரண்டு பொருளை பற்றி பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதை பற்றி பாடுறாங்க அப்படின்னா பாத்தி, ஓகேங்களா? கீரை பாத்தி இருக்குல்ல, அதையும் குதிரையையும் வந்துட்டு வச்சு வந்து இதில் வந்து அந்த பாடல் வந்து பாடியிருக்காரு. ஓகே, இப்போ இதில் பாருங்களேன், கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால், ஓகேங்களா? வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்பகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரி ஆகுமே அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அது கீழே பாருங்கள், வன்கீரைனா வளமான கீரை, பரினா குதிரை, கால் அப்படின்றது வாய்க்காலையும் குறிக்குது, குதிரையோட காலையும் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இவரோட இயற்பெயர், ஓகேங்களா? காலமேக புறவர், அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வரதன், ஓகேங்களா? இயற்பெயர் வரதன். அவர் எழுதின நூல்கள் பார்த்தோம்னா திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல், ஓகேங்களா? ஸோ இவரது தனிப்பாடல்கள் தான் வந்து தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன, ஓகேங்களா? ஸோ நூல்கள் வந்து என்னதுன்னா திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல், ஓகேங்களா? திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திர மடல். ஓகே, அடுத்தது வந்து பேசும் ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ குகை ஓவியம் வந்துட்டு அதில் வந்து முக்கியமானதுன்னா மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சுவர் ஓவியம். இந்த அதாவது ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை முதல்ல வந்து சமப்படுத்துவாங்களாம், ஓகேங்களா? ஸோ அப்போலாம் வந்துட்டு அந்த மண்ணினால் வந்துட்டு கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். ஸோ அப்போ வந்துட்டு மேடு பள்ளமாக தான் இருக்கும். ஸோ மேடு பள்ளத்தில் வந்துட்டு ஒரு ஓவியம் வரைகிறது வந்து சிரமமாக இருக்கும். அப்படின்றதுனால ஆற்று மணலுடன் சுண்ணாம்பு சேர்த்து முதல்ல வந்துட்டு சுவரை வந்து சமன் பண்ணுறாங்க. இந்த ஓவியம் வந்து சுவர் வந்து ஈரமாக இருக்கும்போதும் சரி, இல்லை காஞ்சதுக்கப்புறமும் சரி, இதை வந்து வரைகிறாங்களாம். மேக்ஸிமம் வந்து எங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோயிலில் வந்துட்டு இந்த சுவர் ஓவியம் அதிகமாக காணப்படுறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா? இந்த ஓவியம் வரையப்படும் துணிக்கு 4 பேர் சொல்கிறாங்க பாருங்களேன். என்னென்னது அப்படின்னா துணியை எழினி, ஓகேங்களா? எழினி, திரைச்சீலை. திரைச்சீலைனா இப்போ ஒரு துணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். கிளி, ஓகேங்களா? கீழி, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ லா வந்துட்டு 3 லா இருக்கு இல்லைங்களா? ஒரு கிளி பறவையை குறிக்கும், இன்னொன்று பயத்தை குறிக்கும், இது வந்து திரைச்சீலை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிக்கும், ஓகேங்களா? ஸோ அதாவது துணியும் குறிக்கும். இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு படாம் என்ன பெயர்களில் வந்துட்டு இது வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? படாம். ஓகே, இந்த படாமுக்கு இங்கே ஒரு துணி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, கீழேயும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் வந்து துணியில் வரைந்ததாக கூறப்படுதுங்களாம், ஓகேங்களா? ஓகே, தற்காலத்தில் இந்த ஓவியம் என்ன ஓவியம்? துணி ஓவியம் வந்து கலம்காரி ஓவியங்கள் அப்படின்ற பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியர்களால் வந்து வரையப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? தற்காலத்தில் துணி ஓவியம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கலம்காரி ஓவியங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன், புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்கிற நூல் என்னன்னா நெடுநெல் வாடை, ஓகேங்களா? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்கிறது நூல் வந்து நெடுநெல் வாடை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்றது மணிமேகலை. புனையா ஓவியம் புறம்போந்தன்ன அப்படின்னு சொல்கிறது நூல் மணிமேகலை, ஓகே?
அதாவது வந்து புனையா ஓவியம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓவியத்தில் வரையப்படும் உருவங்களை வண்ணங்களை கொண்டு தீட்டும் முன்பாக அவற்றை கோடுகளால் ஆன உருவமாக மட்டும் வரைவர். இத்தகைய கோடாக வரையப்படும் ஓவியங்கள் பற்றி சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. இதனை வந்து புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது அந்த அவுட்லைன் முதல்ல வரைகிறோம் இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தலைவனை பிரிந்ததால் மிகுந்த ஆடை அலங்காரங்கள் புனைவுகள் இல்லாமல் வருத்தத்துடன் எளிமையாக காட்சியளித்த தலைமகளை பாண்டிமாதேவி, அதாவது தலைமகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாண்டிமாதேவி. ஓகேங்களா? அவரை வந்துட்டு நெடுநெல் வாடை வந்து புனையா ஓவியம் போல இருந்ததாக தெரிவிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான அந்த மீனிங் வந்து இங்கே பார்த்துக்கோங்க. அப்படின்னா வந்துட்டு அந்த அவுட்லைன் மட்டும் சொல்கிறாங்க. அந்த அவுட்லைன் தான் வந்துட்டு புனையா ஓவியம். அதாவது ஓவியம்னா அந்த நிறம் அதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி இருக்கிறது. இவ்வடிக்கு பாருங்கள், அதாவது இவ்வடினா அந்த புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு நெடுநெல் வாடைக்கு உரை எழுதிய நச்சினார்க்கணியர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வண்ணங்களை கொண்டு எழுதப்படாத ஓவியம். ஓகேங்களா? மேக்ஸிமம் அவுட்லைன் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு பிளாக்ல இப்போ பென்சில் இப்போ நம்ம வரைகிற மாதிரினா பென்சிலில், அப்போ வந்துட்டு ஒரு கல்லில் அது வரைகிறாங்கன்னா இன்னொரு கல்லை எடுத்து இன்னொரு கல்லில் மேலே இப்படி கீறி அப்படின்போது ஒயிட்டாக அந்த ஒரு லைனிங் வரும். அது மாதிரி தான், அதுதான் வந்துட்டு அந்த புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக வந்துட்டு மண்டபத்தில் வந்து ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடலில் இடம் பெற்றுள்ளது. ஓகேங்களா? நான் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, இன்னும் பல பல பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்கேன். இன்னும் பல பல பரிபாடல், எழுத்துநிலை மண்டபம், துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். ஓகேங்களா? துண்ணுணர் சுட்டவும் அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அறியாதவருக்கு அறிந்தவர்கள் அறிவுறுத்துதல், அதாவது எடுத்து கூறுதல், இதுதான் வந்துட்டு. ஓகேங்களா? இன்னும் பல பல எழுத்துநிலை மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிற நூல் எதுன்னா பரிபாடல். அடுத்தது தந்த ஓவியம். இது வந்து நீர் வண்ணங்களை கொண்டும் இது வந்து வரைகிறாங்க. எந்த மாநிலத்தில் வந்து இது இப்போ அதிகமாக வந்து காண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேரளாவில். ஓகே, நெக்ஸ்ட்டு கருத்துப்பட ஓவியம். இந்தியாவில், அதாவது இந்தியா இதழில் பாரதியார் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கருத்துப்பட ஓவியத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? தமிழில். இதுக்கு தற்போது வந்துட்டு இன்னொரு பேர் வந்து என்னென்னா கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து முக்கியமான பகுதி, ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு கொஷின் புக் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவியம், இப்போ ஓவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்துட்டு படாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அங்கே வந்துட்டு நம்ம அந்த துணி ஓவியத்தில் அந்த துணிக்கு வந்துட்டும் படாம்னு ஒரு பேர் இருக்குது. இதில் பாருங்கள் ஓவியத்துக்கும் படாம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓவு ஓவியம், ஓவம், சித்திரம், படம். இதில் வந்துட்டு இந்த வட்டிகை செய்தி, ஓவம், சித்திரம்னா நம்மளுக்கு தெரியும், படம்னா தெரியும், ஓவியம் ஓகே. இந்த மாதிரி இந்த ஓவு அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவியம் வரைபவர், ஓவிய கூடம் இப்படிலாம் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சில சமயங்களில் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமை புகுத்தியவர் ரவிவர்மா. ஓகேங்களா? ராஜா ரவிவர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இந்திய ஓவியம்னாவே ரவிவர்மா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு கூறுவாங்களாம். ஸோ அடுத்தது வந்து தமிழ் ஒளிர் இடங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தஞ்சை சரஸ்வதி மகால் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் இதில் வந்துட்டு முக்கியமாக தெரியுது. ஸோ தஞ்சை சரஸ்வதி மகால் 1122, தஞ்சை சரஸ்வதி மகால் 1122. தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தஞ்சாவூர். தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர். எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1981. இதெல்லாம் வந்துட்டு பழைய தமிழ் புக்லேயும் இருக்கும், இந்த புத்தகத்துலேயும் வந்து இருக்குது. ஸோ இதில் மெயினாக வந்துட்டு பாருங்களேன், மேலேருந்து பார்க்கும்போது, அதாவது வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என்ற தோன்றும் வடிவில் வந்து இந்த கட்டடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், மேலே அந்த ஃபஸ்ட் லைனில் தாவும் மெய்யும் இருக்குது. அடுத்து இல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து மொத்தம்
இந்த புலம் ஓகேங்களா. இதில் வந்துட்டு வேறு ஏதோ ஒன்று இடையில கொடுத்துட்டு கூட இதில் வந்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டுருவாங்க. ஸோ இது கரெக்டாக வந்து பார்த்துக்குவாங்க. கலைப்புலம், சுவடி புலம், வளர்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் ஓகேங்களா. கலை, சுவடி, வளர்தமிழ், மொழி, அறிவியல். கலை, சுவடி, வளர்தமிழ், மொழி, அறிவியல் ஓகேங்களா. ஓகே. அடுத்து உவேசா நூலகம் வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில். எப்போ தொடங்கப்பட்ட இந்த நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1942. கிட்டத்தட்ட வந்து உவாசா இறந்ததனுடைய ஞாபகமாக வந்துட்டு இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா. கீழ்த்திசை நூலகம் இது வந்து சென்னையில் இருக்குது. கிபி 1869 தொடங்கியிருக்காங்க. அதே பாருங்கள் அப்படியே தலைகளாக 69, 96 கன்னிமாரா நூலகம் சென்னை. இது இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி வந்துட்டு கன்னிமாரா நூலகத்தில் எப்பவும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவர் கோட்டம் இங்கே இருக்க ஒரு தேரோட உயரம் வந்துட்டு 128 அடி. திருவள்ளுவர் சிலை 2000 ஆண்டு ஜனவரி 1 நாள் தான் வந்துட்டு இது வந்து பார்வைக்கு வந்து வந்திருக்கு. அதாவது திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மொத்தமாக வந்துட்டு 133 அடி இருக்கும் இந்த சிலை கீழே பேஸ்மெண்ட்டில் இருந்து. அதில் வந்துட்டு அவரோட உயரம் மட்டும் 95 அடி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. திருவள்ளுவர் சிலையோட உயரம் மட்டும் 95. கீழே இருக்க அந்த மண்டபம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இது மொத்தம் வந்து 38 அடி உயரம். ஸோ ஆக மொத்தம் 133 அடி சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7000 டன். 7000 டன்னுன்னா எவ்வளோ? 7000 டன்னுன்னா ஒரு 1000. மொத்தம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே. உலக தமிழ் சங்கம் எங்கே நடந்திருக்கு? மதுரையில். எப்போ? 1981 ஓகேங்களா. அடுத்தது சிற்பக்கலைக்கூடம் பூம்புகார் ஓகேங்களா. அந்த பூம்புகாரை பற்றி எந்தெந்த நூல் வந்து இந்த நகரை பற்றிய செய்திகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை ஓகேங்களா. பூம்புகார், சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை. இங்கு மருவூர் பாக்கம் என்னும் கடல் பகுதியும் பட்டினப்பாக்கம் என்னும் நகர்பகுதியும் அமைந்திருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது ஓகேங்களா. ஓகே. அடுத்தது வந்து தொழிற்பெயர் ஓகேவா. தொழிற்பெயர் வந்து எண், இடம், காலம், பால் இதெல்லாம் வந்து எதுவுமே காட்டாது ஓகேங்க. படர்க்க இடத்தில் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தொழிற்பெயர் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் விகுதி ஓகேங்களா. அந்த தல், அல், அம், கை, வை, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தான் தொழிற்பெயர் விகுதி. இந்த விகுதி வந்துட்டு அந்த தொழிற்பெயரோட சேர்ந்து வர்றது தான், விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. கீழே இருக்க இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பாருங்களேன், கல்வி அதுவுமே வந்து ஒரு தொழிற்பெயர் தான் ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறதி அது ஒரு தொழிற்பெயர், நட்பு அது ஒரு தொழிற்பெயர், பார்வை, வருகை. முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா இப்போ இடித்தல் ஓகேங்களா. இதில் அந்த விகுதி மட்டும் விட்டுட்டிங்கன்னா இடி அப்படின்னு வரும். கொதித்தல் அந்த அல் மட்டும் விட்டுட்டிங்கன்னா கொதி அப்படின்னு அதனுடைய தொழிற்பெயர் முதல்ல இருக்க அந்த விகுதியை விட்டுட்டு வர தொழிற்பெயர் அது மட்டும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கிறதுனால இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது முதல்நிலை திரிந்தது ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி தான் அந்த விகுதி பெறாமல் பெரு அப்படின்றது பேரு அப்படின்னு சொல்லிட்டு நீண்டு வந்திருக்கு இல்லைங்களா. சுடு அப்படின்றது சூடு அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த முதல்நிலை அது வந்து திரிந்தது. அதனால தான் திரிந்ததுன்னா குறிலாக வந்திருக்காமல் அது வந்து திரிந்து நெடில் எழுத்தாக வந்து மாறிக்கிறதா வந்துட்டு இங்கே திரிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து இந்த கலைச்சொல் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர், சிற்பம் ஸ்கல்ப்சர், கலைஞர் ஆர்டிஸ்ட்டு, கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கையெழுத்துப்படி ஓகேங்களா, மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகியல் எஸ்தெட்டிக்ஸ், தூரிகை ப்ரஷ்ஷு, கருத்துப்படம்
கார்ட்டூன் ஓகேங்களா, கருத்து படம் கார்ட்டூன். ஸோ இப்போ வந்துட்டு அது எப்படி கேளிக்கை சித்திரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அதையும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சாய்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கணும். குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ், நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் ஓகேங்களா. ஸோ இதனுடைய வந்துட்டு 6வது இயல் 7வது வகுப்பில் 6வது இயல் முடிந்தது. நெக்ஸ்ட்டு இன்னொரு இயலோட பார்ப்போம் ஓகேங்களா, இன்னொரு வீடியோவில். தேங்க்யூ.